இந்த வீடியோல நம்ம கான்ஸ்டிடியூஷனலிசம் வித்தவுட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இதுதான் பார்க்க போறோம். இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னா ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் கிடையாது. அவங்களுக்குன்னு லிமிட்டட் பவர்ஸ் தான் உண்டு. அவங்களுக்கு லிமிட்டட் பவர்ஸ் தான் அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கு. ஸோ ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கிறான்றதுக்காக எது வேணா பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ, அரசியல் அமைப்பு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்குல்ல, இது வந்து எழுதப்படாத அரசியல் அமைப்புலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, யுனைடெட் கிங்டம்ல கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, ஒரு அரசியல் அமைப்பு புத்தகம் கிடையாது. அவங்க ஆனா கான்ஸ்டிடியூஷனலிசம் பிராக்டிஸ் பண்றாங்க, அதுவும் ஸ்ட்ராங்கா பிராக்டிஸ் பண்றாங்க. எப்படின்றத பார்க்கலாம். ஒரு கான்ஸ்டிடியூஷனலிசம் எப்படி எழுதப்படாத அரசியல் அமைப்புல எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத இங்க பார்ப்போம். ஏன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, அவங்க ஆக்சுவலா ரொம்ப தலைமுறையா இதை பிராக்டிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு பவர்னு கொடுத்தா இது லிமிட்டடான பவர் தான் அப்படின்றது அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து எதுவும் தேவை கிடையாது. எழுதப்பட்டிருக்கணும், கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டிருந்தால் தான் அதை பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. சரியா? அடுத்து கான்ஸ்டிடியூஷனலிசம் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கான காரணிகள் என்ற பார்ப்போம். இப்போ ஹிஸ்டரி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லும்போது இந்தியாவோட வழிமுறைகள், அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட வழிமுறைகள், இதை தான் ஹிஸ்டரி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. லாங் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷன்ஸ் ஷேப் ஹவ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிஹேவ். நம்மளோட வரலாறுகள் ட்ரெடிஷன்ஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் நம்மளோட கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வந்து நடக்கணும் அப்படின்றத உருவாக்குது அப்படின்னு இங்க சொல்றாங்க. நம்ம யூகேவை எடுத்துக்கிட்டோம்னா, அங்க பார்லிமெண்ட் இருக்குல்ல, பார்லிமெண்ட் உண்டு, மொனார்கி உண்டு. அங்க அரசர் வந்து தலைமுறையா வருவாங்க. கோர்ட்ஸ் வந்து பழங்காலத்துல என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் இப்பவும் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் கன்வென்ஷன்ஸ். இங்க எழுதப்படாத கான்ஸ்டிடியூஷன் இருந்தால் கூட இவங்க வந்துட்டு காமன் லாஸ் மூலியமா, அதுக்கப்புறம் வந்து கன்வென்ஷன்ஸ்னா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்ரி பண்ணியிருப்பாங்க. அது மூலியமாகவும் இவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டை கைட் பண்ணுது, அவங்க பவர்ஸை லிமிட்குள்ளே வச்சுக்குது. சொசைட்டல் வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் டுவோர்ட்ஸ் தோஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பீப்புள் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ்னா மக்கள் தேர்ந்தெடுக்கிறது, அதுதானே டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ். இதை வந்து பீப்புள் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் லிமிட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்க. அதனால தான் இதை வந்து பீப்புள் அதிகமாக நம்புறாங்க, அதிகமாக ப்ராக்டிஸும் பண்றாங்க. இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் தேவை, ஒரு அரசியல் அமைப்பு தான் தேவை அப்படின்றது கிடையாது. சொசைட்டி வந்துட்டு ரூல் ஆஃப் லா வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுது. சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். ஒரு அரசராக இருந்தாலும் கூட சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்டபிலிட்டி, இந்த ஆக்ஷன் வந்து பீப்புளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டால் அதை ஆன்சர் பண்ற அந்த விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் ரைட்ஸ், அவங்களோட ரைட்ஸ்க்கு கான்ஸ்டிடியூஷனலிசம் வந்து ரிட்டன் டெக்ஸ்ட் இல்லைனா கூட இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.